எவர்கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில். சென்னை தாம்பரம், பல்லாவரம் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென சூறைக்காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாலையில் மேகம் திரண்டு திடீரென சூறைக்காற்று வீச தொடங்கியது. சாலைகளில் புழுதி பறந்ததால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதேபோல் திருவான்மியூர், மத்திய கைலாஷ் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் கடும் அவதிக்குள்ளாகினர். சென்னை புறநகர் பகுதிகளான ஆலந்தூர், மீனம்பாக்கம், பரங்கிமலை, மடிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பெருமளவு பாதிக்கப்பட்டன. கோவா, பெங்களூர், டெல்லி, பாட்னா, கொல்கத்தா, மும்பையிலிருந்து சென்னை வந்த 9 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் நீண்ட நேரமாக வட்டமடித்தன. சுமார் அரை மணி நேரத்திற்கு பின் விமானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தரையிறங்கின. அதேபோல் சென்னையிலிருந்து 10 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலையில் திடீரென மழை பெய்தது. மழைக்கு முன்னதாக கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த காற்று வீசியது. பலத்த காற்றால் சாலையில் புழுதி பறந்த நிலையில் தொடர்ந்து மழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்த நிலையில் வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள சங்கிலியான் கோவில் அணையில் நீர் குறைந்ததை அடுத்து மீன்பிடி திருவிழா நடத்தப்பட்டது. இந்த மீன்பிடி திருவிழாவில் உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் வந்து பலர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் 1 முதல் 15 கிலோ வரையிலான கட்லா, ஜிலேபி, குரவை, பாறை உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் கிடைத்ததால் மகிழ்ச்சியுடன் அவரவர் வீடுகளுக்கு எடுத்து சென்றனர். எவர்கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்.